ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குறைவான பொருட்களை வச்சு சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செய்யலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆசையாக இந்த மாதிரி சாக்லேட் கேக் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக கேட்டு விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த சாக்லேட் கேக்கை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை உடச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இது கூட 100 கிராம் அளவுக்கு பட்டரை நான் ஏற்கனவே உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க பட்டரையும் நல்லா முட்டை கூட சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு விடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பட்டரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இது கூட 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறாந்தா கூட சேர்க்கலாம். டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். கூடவே இந்த முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கங்க. இப்போ திரும்பவும் இந்த சுகரை நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு ஒரு விஸ்கு வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ அடுத்த ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவை சல்லடை வச்சு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடரையும் ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மைதாவை ஏற்கனவே நான் சலிச்சதுனால சலிக்காமல் சேர்த்துருந்தேன். ஆனால் கொக்கோ பவுடரை இப்போ தான் சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதை சலிச்சிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சலிச்சிட்டு சேர்க்க சொல்கிறது. இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. விஸ்கு வச்சு நல்லா திரும்பவும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம இதில் சேர்த்துருக்க முட்டை பட்டர் இதுவே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், முழுசாக கரைச்சிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக மாவு விழுகணும். இது சரியான கன்சிஸ்டன்சி. இந்த சாக்லேட் கேக் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பாதாம் பருப்பையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாக்கோ சிப்ஸ் பாதாம் பருப்போ ரெண்டையும் இந்த மாவு கூட ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாக்லேட் கேக்கில் நம்ம நிறைய சாக்கோ சிப்ஸு நட்ஸு இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இந்த கேக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது மாவை எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி விழுகணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்பொழுதைக்கு இந்த பவுலை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கேக் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இப்போ கேக் செய்கிற ட்ரே எடுத்திருக்கேன். அதில் நான் ஏற்கனவே பட்டர் ஷீட் போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் நெய் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். கேக் செய்கிற ட்ரேயை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துடலாம். மாவெல்லாம் கேக் ட்ரேயில் சேர்த்த பிறகு கை வச்சு லைட்டாக இந்த கேக் ட்ரேயை இந்த மாதிரி லைட்டாக ஆட்டி விட்டுக்கோங்க. அப்போ சின்ன சின்ன கேப் இருந்தாலும் ஈக்குவலாக மாவு எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துடும். அப்போது கேக்கும் கரெக்டாக நமக்கு வெந்து வரும். கேக்குக்கு இப்போ மாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஸ்டாண்டு போட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த குக்கர் மூடியில் பெல்ட்டோ விசிலோ எதுவும் போட தேவையில்லை. அது ரெண்டையும் எடுத்துட்டு சாதாரணமாக நல்லா லாக் பண்ணி வைங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே கேக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 35 நிமிஷத்துக்கிட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஆனாலும் இந்த கேக்கு நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள்.
குச்சியில் மாவு எதுவுமே ஒட்டலைன்னா கேக்கு நல்லா முழுமையாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக்கை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரை விட்டு கேக்கை வெளியில் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இப்போ கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கேக்கை உடனே வெளியில் எடுத்துடக்கூடாது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேக் ட்ரேலேருந்து கேக் எடுக்கணும். எப்போதுமே எந்த கேக் செஞ்சாலுமே சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக அழகாக கலண்டுட்டு வரும். இப்போது நம்ம கேக்கை ரெடி பண்ணியாச்சு. இது 20 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மேலே க்ரீம் ரெடி பண்ணணும். அதுக்காக சாக்லேட் க்ரீம் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்க போகிறேன். சாக்லேட் கேக்கை பொறுத்தளவில் நம்ம க்ரீமுமே சாக்லேட் ஃப்ளேவரில் மேலே அப்ளை பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கும் கேக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாத்திரத்து மேலே ஒரு பவுல் போட்டுட்டு அந்த பவுலில் இந்த சாக்லேட்லாம் நான் வச்சுருக்கேன். இப்போ கீழே நம்ம தண்ணியை சூடாக வச்சுருக்கிறதுனால அந்த சூட்டிலே இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம க்ரீமாக செஞ்சு நம்ம இப்போ கேக்கில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வந்தாலே போதும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ கேக்குமே நல்லா சூடெல்லாம் ஆறி வந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ட்ரேலையுமே பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாது. இப்போ கேக் ட்ரேலேருந்து நம்ம கேக்கை எடுத்தாச்சு. இப்போ பட்டர் ஷீட்டையுமே மெதுவாக நம்ம கேக்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அடிப்பக்கத்துலையுமே எதுவுமே ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நமக்கு கேக்கு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் க்ரீமையும் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மேலே முழுக்க நல்லா சாக்லேட் க்ரீமை அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த கேக்கை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாதாம் பருப்பை நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த சாக்லேட் க்ரீம் மேலே தூவி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் எடுத்திருக்கேன். அதையும் மேலே போட்டு விட்டுக்கலாம். இதெல்லாம் போடுறதுனால சாக்லேட் கேக் பார்க்குறதுக்கு அழகாக மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கேக்கை கத்தி எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கீழே இறங்கி கட் பண்ணதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ நம்ம சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கேக்கை பார்த்த உடனே வந்துட்டாங்க. அதனால் நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எல்லாருக்குமே கேக்கை பீஸ் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சாக்லேட் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய உள்ள சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கேக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக் செய்கிறத பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். மற்ற கருத்துக்கள் எது இருந்தாலும் அதையும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற குக்கிங் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள், கேக்கை நான் உடச்சி காமிக்கிறேன். உள்ள சாக்கோ சிப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எவ்வளோ மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த கேக் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.